அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அப்ப விஜய் பேசு 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 டேய். அந்த ஆளு பேச ஆரம்பிச்சாருன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் ரிசல்ட் இன்னைக்கே தெரிஞ்சிடும்டா. பைத்தியக்கார பசங்களை பாத்தீங்களா திருச்சி கிழக்குல என்ன போடு போட்டாருன்னு. அதாவது அந்த மனுஷன் உண்மையா தான் இருக்காரு. மக்களுக்காக உழைக்கணும் தான் அரசியல வந்திருக்காரு. பெரிய ஞானி யோக்கியம். அதாவது நீங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சொல்றதை செய்யறதில்ல, ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறமும் சொல்றதை செய்யறதில்ல. ஒரு எடுத்துக்காட்டு இவன் என்ன சொன்னாங்க, தளபதி அவர்கள் கட்சி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா சொன்னாங்க, நாங்க அவருடைய கட்சியை ஆட்சியை அவருடைய அரசியல ஒரு 6 மாசத்துக்கு வாய் திறந்து பேச மாட்டோம். அரை மணி நேரம் கூட அவளுங்க பேச ஆரம்பிச்சாங்களா. ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னானுங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நொட்டுறோம் புடங்குறோம் புளுத்துறோம் பொண்ணையும் போடுங்களா. அதுதான் இவங்க சொல்கிறதையும் செய்யறதில்ல சொல்லாத்தையும் செய்யறதில்ல. கேட்டுக்கிட்ட கேவலவாதிகள் இவனுங்களால என்னதான் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல தலைவருங்களா. தெரியல. ஒன்று மட்டும்தாங்க உறுதி, தளபதி ஆட்சியில் அதாவது தப்பு செஞ்சால் உடனடி தண்டனை கன்ஃபார்மாக நடக்கும். நல்லதை செய்வார், நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. அண்ணன் சொன்ன மாதிரி தாங்க, ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெருவு இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படியே கொட்டி தான் கிடக்குது. சீரியஸாக சொல்கிறேன். ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு ஊரையும் கிளீன் பண்ணணும் அப்படின்னா தான் ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற விஷயமா நடக்கிற விஷயமா. நீங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ அது கண்ட்ரோலா தானே அடைஞ்சிருக்கும். இப்பதான் கிளீன் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அப்படியே அதுக்குள்ளே பைத்தியக்காரனுங்களா எல்லாம் பைத்தியக்கார பசங்க தான். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தளபதியை சீனன்னு நினைக்கிறது. அப்புறம் அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, திருச்சி கிழக்கிலே சொல்லிட்டாரு, ஐயா நீங்க இதுக்கு மேல பண்ணீங்கன்னா நிர்வாகம்லாம் பொறுப்பு இல்லை வச்சு செய்வாரு. அதாவது அது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு சொல்றாரு நினைச்சாத தலைவர், அது கட்டளை. செத்தீங்க, கொஞ்சம் உஷாரா ஹேண்டில் பண்ணிடுங்க. இந்த இதர கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் சரி, இருக்கிற கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் சரி, செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பான் என் தலைவன். நான் பல காணொலியில் சொல்லிட்டேன், எனக்கெல்லாம் தெரியுங்க. ஒரு மனுஷனை பார்க்கும்போது தெரியும் யார் இப்படி எப்பேற்பட்டாலும். இந்த மனுஷர் ரகம்லாம் வேற, இவருடைய அரசியல் கணக்கே வேற. இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வர கூட்டம் கிடையாது இந்த அரசியல்ல. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு கட்சி கொள்ளையடிக்கிறதுக்கும் காசை சம்பாதிக்கிறதுக்கும் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் சேர்ந்த கூட்டமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது மட்டும்தான் செய்யணும், நல்லது நடக்கணுங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதாங்க இந்த தமிழக வெற்றி கழகம். அதை தாங்கி நிற்கிறவராங்க நம்மளுடைய தளபதி விஜய். கண்டிப்பா பார்த்துருங்க, நல்ல ஆட்சியாக தான் இருக்கும்.